ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் பொறியாளர் ஹரிபிரசாத். ஸோ பொதுவாக இப்போ வீடு கட்டிகிட்டு இருக்கிற அனைவரும் நம்ம தை மாதம் குடிப்போகக்கூடிய ஃபங்க்ஷனை நம்ம பிளான் பண்ணியிருப்போம். ஸோ அந்த தை மாதம் பார்த்தீங்கன்னா அதுலேருந்து பிஃபோர் 2 or 3 months பார்த்தீங்கன்னா நம்ம ரைனி சீசன் ஸ்டார்ட் ஆகக்கூடியது. ஸோ அந்த மழைக்காலங்களில் நம்ம ரூஃப் கான்கிரீட் வந்து அதிகமாக பிளான் பண்ண வேண்டிய சூழ்நிலை அமையும். ஸோ அந்த மாதிரியான காலகட்டத்தில் நம்ம எப்படி அந்த ரூஃப் கான்கிரீட்டில் வந்து அந்த மழையிலேருந்து நம்ம எந்த மாதிரியான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கலாம், சப்போஸ் நம்ம ரூஃப் கான்கிரீட் போடும்போது மழை வந்தால் என்ன மாதிரி அந்த சுச்சுவேஷனை நம்ம எப்படி பார்க்கணும், இது இல்லாமல் நம்ம மழையில் வந்து அந்த கான்கிரீட் வந்து அஃபெக்ட் ஆச்சுன்னா எந்தவித சொல்யூஷன் வந்து நம்ம தைரியமாக பிளான் பண்ணணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம விரிவாக பேசலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஒரு கான்கிரீட்டை பொறுத்த வரைக்கும் பல மூலப்பொருட்களை ஒன்று சேர்ந்து ஒரு திரவமாக மாற்றம் அடைந்து ஒரு படிவமாக மாற்றம் அடையுது. ஸோ இதுதான் கான்கிரீட்டை பொறுத்த வரைக்கும். இதோட நேச்சர் அப்படின்னு பார்க்கும்போது இயற்கையாகவே அந்த கான்கிரீட்டை பொறுத்த வரைக்கும் மேலே இருக்கிற தண்ணியை வந்து கீழே உள் விடாமல் நம்ம தடுக்கும். ஸோ இந்த வேலையை வந்து கான்கிரீட் வந்து இயற்கையாகவே அந்த குணத்தை வச்சுருக்குது. ஸோ இது எங்கே ப்ராப்ளம் நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, சப்போஸ் நம்ம அந்த கான்கிரீட் போடும்போது சின்ன தவறுதலாக ஏதாவது காம்பாக்ஷனில் ஏதாவது சரியாக பண்ணாமல் விட்டுறதாலையோ இல்லை சரியாக ரேஷியோ மிக்சிங் வந்து தப்பாக செய்யறதாலையோ ஸோ இந்த மாதிரியான ப்ராப்ளம் வந்து இந்த சின்ன ஒரு போரஸ் வந்து உண்டாகும். ஸோ இந்த போரஸ் உடைய தண்ணி வந்து உள்ளே அப்சர்வ் ஆகி அந்த உள்ளே இருக்கிற ஸ்டீலை வந்து கரெக்ஷன் அடையுது. ஸோ இப்போ சாதாரணமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஸ்டீல் ஒரு 10 mm யூஸ் பண்ணுறீங்கன்னா ஸோ அந்த 10 mm திக்னஸ் இவ்வளோ இருக்குன்னா தண்ணி உள்ளே போகும்போது இந்த ஸ்டீலோட வினை புரிந்து ஸ்டீலோட பல்கேஜ் வந்து அதிகமாகும். ஏன்னா அதோட திருப்பிடிக்கிற தன்மையால் பல்கேஜ் அதிகமாகுதில்ல. ஸோ கான்கிரீட்டில் உள்ளே இருக்கிற ஸ்டீல் மட்டும் அதிகமாச்சுன்னா அந்த இடத்துல கிராக் வந்து ஃபார்ம் ஆகுது. ஸோ இந்த கிராக் டெவலப் ஆகி ஸோ வெளியில் இருக்கிற தண்ணீரை உள்ளே வந்து அப்சர்வ் பண்ணி சீலிங்கில் வந்து நம்மளுக்கு ஓரம் காக்கிற வேலையை நம்ம ரூஃப் பண்ணுது. ஸோ இதை தான் நம்ம கான்கிரீட்டை பொறுத்த வரைக்கும் கான்கிரீட் ஃபெயிலியருக்கு உண்டான அடிப்படையான விஷயம் இதுதான். சப்போஸ் நம்ம ரூஃப் கான்கிரீட்டை மழைக்காலங்களில் போட வேண்டிய சூழ்நிலை அமைந்தால் நம்ம முதல்ல என்ன பண்ணணும்னா நம்ம அதாவது மேனுவல் மிக்சர்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரியான கான்கிரீட் பிளான் பண்ணாமல் நம்ம ரெடிமிக்ஸ் போகிறது ஒரு நல்ல ஐடியா. ஸோ பொதுவாக ஒரு மேனுவல் மிக்சர் வச்சு நம்ம கான்கிரீட் பிளான் பண்ணோம் அப்படின்னா நம்ம காலையில் ஆரம்பித்து ஈவினிங் வரைக்குமே நம்ம அந்த கான்கிரீட்டை ப்ளேஸ் பண்ண வேண்டிய சூழ்நிலை இருக்கும். சப்போஸ் அதில் மழை வந்தால் அதில் எஃபெக்ட் ஆகிற சூழ்நிலையும் அமையும். ஸோ அந்த ப்ராப்ளத்தை வந்து நம்ம அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்ம ரெடிமிக்ஸ் கான்கிரீட் போனோம்னா ஏர்லி மார்னிங்கே நம்ம ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஒரு 2 or 3 hours நம்ம வந்து கான்கிரீட்டை முடிச்சிடலாம். ஸோ அது செட் ஆகிறதுக்கான டைமிங்கையும் நம்மளால கொடுக்க முடியும் மழை வர்றதுக்குள்ள. ஸோ இந்த மாதிரியான ஒரு பெட்டர் ஐடியா வந்து நம்ம ரெடிமிக்ஸ் வந்து பூர்த்தி பண்ணுது. ஸோ இந்த சுச்சுவேஷனை நம்ம இப்படி ஹேண்டில் பண்ணுறது ஒரு குட் மெத்தடுன்னு நம்ம சொல்கிறோம். சப்போஸ் நம்ம கான்கிரீட் வந்து நம்ம பிளேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போதே நம்ம மழை வந்தால் நம்ம முதல்ல என்ன பண்ணணும்னா எல்லாருமே ஒரு ஐடியா தோணும், நம்ம பெஸ்ட் ஐடியா தார்ப்பா போடுறது தான். ஸோ பொதுவாக ஒரு 1000 square feet நம்ம பிளான் பண்ணோம் அப்படின்னா நம்ம மேனுவல் மிக்சிங் வச்சு போடுறதா இருந்ததுன்னா கொஞ்சம் லேட் ஆகும். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேருந்து வரதுக்குள்ள முன்னாடி நம்ம பிளேஸ் பண்ணிட்டு இருக்கும்போது மழை வந்தால் நம்ம டிலே ஆகிறதுக்கான சூழ்நிலை நிறையா இருக்கும். ஸோ அந்த மாதிரியான காலகட்டத்தில் நம்ம தார்ப்பை நம்ம வீட்டோட அளவு ஒரு 1000 square feet இருக்குன்னா அந்த 1000 square feet-க்குள்ள தார்ப்பை வந்து நம்ம ரெடி பண்ணி நம்ம மழை வந்தால் நம்ம பிளேஸ் பண்ணுறது ஒரு நல்ல மெத்தடு. ஸோ இது வந்து கண்டிப்பாக வந்து நம்ம கான்கிரீட் நம்ம மழைக்காலில் போடணும் அப்படின்னு முடிவெடுத்ததுக்கு அப்புறமே நம்ம அந்த தார்ப்பை வந்து கண்டிப்பாக வாங்கி வைக்கணும். இன்னொரு விஷயம், நம்ம மேனுவல் மிக்சின் வச்சு நம்ம போடும்போது மூட்டையை வந்து நம்ம மிஷின் பக்கத்துலேயே வச்சுருப்போம். ஸோ அந்த இதில் வந்து நம்ம கரெக்டாக லீப்பர் கொடுத்து நம்ம மூட்டையை மேலே அடுக்கி தார்ப்பாய் வந்து மேலேயும் இந்த மூட்டை மேலேயும் கவர் பண்ணுற மாதிரியான சூழ்நிலை அமையும். ஸோ அதனால் பிளான் பண்ணி தார்ப்பாய் எவ்வளோ தேவை அப்படிங்கிறத நம்ம முன்கூட்டியே நம்ம நாளைக்கு கான்கிரீட் பிளான் பண்ணுறோம்னா ஈவினிங்கே நம்ம கண்டிப்பாக வாங்கி வைக்கணும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த தார்ப்பாய் எதுவுமே நம்ம ப்ரொவைட் பண்ணலை, நம்ம கான்கிரீட் போட்டு ஒரு 1 hourலேயே நம்ம மழை வந்துட்டு அப்படின்னா நம்ம இதில் வந்து டென்ஷன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து நம்ம அவாய்ட் பண்ணிக்கணும். பொதுவாக என்ன பார்த்தீங்கன்னா அந்த கான்கிரீட்டை வந்து மழை வந்தால் சின்ன சின்ன துளிகளாக வந்து அதில் கான்கிரீட்டில் வந்து பேட்சாக ஆகும். ஸோ அதிக மழை வந்தால் நம்ம கொஞ்சம் பயப்பட வேண்டிய சூழ்நிலை இருக்கும். ஸோ அதை அவாய்ட் பண்ணலாம். ஏன்னா இப்போ இருக்கிற இந்த மாடர்ன் டெக்ஸ்சரில் நம்ம ஒரு கான்கிரீட் வந்து அது கூட இருந்தால் கூட அதுக்குள்ள கெமிக்கல்ஸ் வந்து நம்ம ஆட் பண்ணி அதை வந்து சரி செய்ய முடியும். இப்போ நிறையா இந்த கான்கிரீட்டில் கிராக்ஸ் வந்தால் கூட நம்ம இன்ஜெக்ஷன் எப்பாக்சி இன்ஜெக்ஷன்லாம் நிறையா இருக்குது. ஸோ அந்த மாதிரியான வாட்டர் ப்ரூஃபிங் ஏஜென்ட்டை நம்ம கான்டாக்ட் பண்ணோம்னா ஸோ அதை ப்ராப்பராக அந்த கான்கிரீட்டை வந்து தரத்தை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான சூழ்நிலை இப்போ நிறையா இடத்துல இருக்குது.
ஸோ நம்ம மழைக்காலங்களில் எப்படி நம்ம முன்னெச்சரிக்கையாக நம்ம பிளான் பண்ணுறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் நம்ம இந்த கான்கிரீட்டை வந்து அதோட தரத்தை நிர்ணயம் செய்ய முடியும். ஸோ இதெல்லாம் ஒரு ஈஸியான மெத்தடு தான், இதை நம்ம ஈஸியாக பின்பற்றலாம். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் நம்ம மீட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நம்ம கட்டிட சம்பந்தமான தொழில்களை பற்றி நம்ம அதிகமாக இந்த வீடியோ நம்ம பேசிகிட்டு இருக்கோம். ஸோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடு கட்டிக்கிட்டு இருக்கிற உங்கள் நண்பர்கள் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம். அது வரைக்கும் தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.